இந்தியாவில் கடந்த சில ஆண்டுகள் வாத்து வளர்ப்பில் கிராமப்புற விவசாயிகள் அதிக கவனம் செலுத்தி வருகின்றனர். இந்தியாவில் உள்ள மொத்த கோழி இனங்களின் எண்ணிக்கையில் 10% வாத்துகள் உள்ளன. மொத்த முட்டை உற்பத்தியில் 6 முதல் 7% வரை வாத்துகள் பங்களிக்கின்றன. தற்பொழுது இந்தியாவில் பரவலாக நாட்டு வகை வாத்துகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. இவை ஆண்டுக்கு 100 முதல் 150 முட்டைகள் வரை மட்டுமே உற்பத்தி செய்யும் திறன் கொண்டவை. அறுவடை நிலங்களில் மேய்த்து வளர்ப்பதால் போதுமான தீவனம் கிடைக்காததும் குறைந்த முட்டை உற்பத்திக்கு காரணம். இது தவிர சில சமயங்களில் வாத்துகளை தாக்கக்கூடிய நோய்களுக்கு தடுப்பூசி போடுவதும் இல்லை. இதனால் முட்டையின் உற்பத்தி குறைவதோடு வாத்துகளுக்கு இறப்பும் நேரிடும். ஆகவே இத்தகைய சூழலில் முறையாக வாத்து வளர்ப்பை அறிந்து அதை கடைபிடிப்பது அவசியம். கோழி முட்டை எடையுடன் ஒப்பிடும் பொழுது வாத்து முட்டை 1520 கிராம் கூடுதல் எடை உடையது. 3 ஆண்டுகள் வரை முட்டையிடக்கூடியது. குறைந்த அளவு தீவனம் இருந்தால் கூட வாத்து வளர்க்க இயலும். வாத்துகளை தாக்கும் நோய்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு. வாத்து வளர்க்க தேவையான தொடர் செலவுகள் மற்றும் பராமரிப்பு செலவுகள் கோழி இனங்களை ஒப்பிடும் பொழுது மிகவும் குறைவு. காக்கி கேம்பல், இந்தியன் ரன்னர் இந்த வகையான வாத்துக்கள் தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளிலும் அண்டை மாநிலமான கேரளா மற்றும் ஆந்திராவிலும் பரவலாக முட்டைக்காக வளர்க்கப்படுகின்றன. இவை ஆண்டுக்கு 250 முதல் 300 முட்டைகள் வரை இடும். இது தவிர செர்சி வெள்ளி என்னும் வீரிய கலப்பின வாத்துக்களும் உள்ளன. இவற்றை வளர்க்க மேய்ச்சல் நிலம் மட்டும் போதாது. இவ்வகையான வாத்துக்களுக்கு அடர் தீவனமும் போதிய பாதுகாப்பான பண்ணை வீடுகளும் அவசியம். இவ்வகை வாத்துக்கள் 20 முதல் 22 வாரத்தில் முட்டையிட துவங்கும். இடப்பெருக்கத்திற்காக வளர்க்கும் பொழுது 8 பெண் வாத்திற்கு 1 ஆண் வாத்து சேர்க்கப்பட வேண்டும். மேலும் இறைச்சிக்காக மஸ்கரி, வெள்ளை பெக்கின், ரூவன் போன்ற இனங்கள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. கொட்டில் முறையில் வாத்து வளர்ப்பு. தேவையான இடவசதி. ஒரு வாத்திற்கு 3 வாரத்திற்கு 0.85 சதுரடியும், 48 வாரத்திற்கு 1.75 சதுரடியும், 20 வாரத்திற்கு மேல் 4 சதுரடியும் தேவைப்படும். இறைச்சி வாத்து. இவ்வகை வாத்துக்கள் 7 வாரத்தில் குறைந்தபட்சம் 2.2 முதல் 2.5 கிலோ வரை வளரக்கூடியது. அப்போது அதனுடைய தீவன மாற்றுத்திறன் 3.25 ஆகும். முட்டை வாத்து. இவ்வகை வாத்துக்கள் முதல் 20 வாரத்திற்கு வாத்துக்களுக்கு 12.5 கிலோ தீவனம் தேவைப்படுகிறது. ஒரு நாளைக்கு 120 முதல் 170 கிராம் தீவனம் என்ற கணக்கில் ஓராண்டிற்கு தோராயமாக 60 கிலோ வரை தீவனம் தேவைப்படும். மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்படும் வாத்துகளுக்கு அறுவடை செய்த நிலங்களில் உள்ள உதிரி தானியங்கள், புழு, பூச்சிகள், நத்தைகளை உண்டு வாழ்கின்றன. இவ்வகையான தீவனம் அதிக முட்டையிடுவதற்கு போதுமானது அல்ல. ஆகவே மேய்ச்சலில் விடுவதற்கு முன்பாகவும் மேய்ச்சலில் இருந்து வந்த பின்பும் கூடுதலாக